நமக்கு இன்னைக்கு தாண்டா அவர் சொன்ன மாதிரி 4-5 நாள் கழிச்சு நமக்கு செய்யவரியா கொடுத்து வச்சால்றா போடுறா. ஏ வெறியா புரியானாலே அவர் அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப இனிக்கு. அடுத்த முண்டாட்டி எல்லாம் இனிக்க தான் செய்யும். அம்மா அடுத்த முண்டாட்டி எல்லாம் இனிக்க தான் செய்யும். அம்மா முண்டாட்டி தான் கசக்கும். ஒரே முஞ்சி ஒரே வாயை பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கு? நாங்க அதே மாதிரி நினைச்சோம்னா ஒரே புருஷனை பாக்குறோம், ஒரே ஆம்பளை மரியாதையா பேசுமா. நீ முத மரியாதை பேசு. ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ என்ன உன் பேச்சுக்கு நீ பேசுற? நீ வச்சால நானு நான் வச்சால நான் வச்சால தான் நீங்க. நான் வச்சால நீ வச்சால எனக்கு நீ சட்டம் போடாத. என்ன பண்ணுவே? என்ன பண்ணனா? மூஞ்சி முகரைய பாரு, வாயை பாரு, கிழிஞ்ச மணி பிரசு மாதிரியே. ஒழுக்கமா இருந்துக்க. நீ வச்சு பேசுற. என்ன திட்டுறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? உங்க வர்க்கம் அதிகமா இருக்குன்னு ஒரேதா பேசாத. அப்படிதான் பேச இன்னைக்கு பாப்பமா பாப்போம். ஒண்ணு இருவரே அமைதியார். பெண் வர்க்கம்ல எனக்கா கை தட்டுக்கடா பாப்போம். இப்போ என்னடா அது? இப்போ என்னடா பண்ணுவே? எங்க நம்ம ஆண் வர்க்கம் எனக்கு கை தட்டுங்கடா. யாரு போடு? என்ன சத்தம் அதிகமா இருக்கு? அம்மா ஒண்ணே காட்ல ஓட்டு எனக்கு அதியா. இருவரே பெண் வர்க்கம்ல கையை தூக்குங்கடா பாப்போம். கையை தூக்குங்கடா. நிறைய தூக்குங்கடா. நிறைய ஆளு தூக்காது. எங்க உங்க ஆண் வர்க்கத்தை தூக்குனா புருஷ வீட்ல ஓட்டு அடிப்பேன். அப்புறம் எங்கள்ட்ட அடி வாடாம கொஞ்சாண்டி அவங்க சொல்றாங்க கையா தூக்குற கையே. ஏன் நீங்க சும்மா தூக்குங்க? என்ன எங்க வர்க்கம்ல அப்படி இல்ல. இங்கரே நம்ம ஆண் வர்க்கம்ல காலை தூக்கியா. இவன் எப்ப பண்றே? நீ என்னடா பல்ட்டி அடிக்கிற? இவன் நீ இந்த வரைக்கும் ரெடி ஆக அது பொம்பளை பிள்ளை பாத்தியா? இளந்து தெரிஞ்சுக்க. நாங்க பெரியாள நீ மறுபடியும் ஜூம் பண்ணி எடுங்க. நாங்க பெரியாள நீ பெரியாளன்னு தெரிஞ்சுக்கம்மா. நாங்க தான் பெரியாளே. இங்க எந்த வயல நீ பெரியாளே? தாய் மரவா சேர்ந்து கொலவ போடுங்கடா பாப்பா. அதோட குடும்பத்துக்கே கொலை வச்சிரது அர்த்தம். ஏய் யாரு? எங்க உங்க ஆண் வர்க்கத்தை கொலவ போட சொல்லு. ஏன் மங்கல ஓ போடியா? நான் ஏத்துக்க மாட்டேன். ஓ போட கொலவ போட சொல்லு. அம்மா எங்க உங்களுக்கு போட தெரியுமா? ஆமா உங்களுக்கு போட தெரியுமா? நான் ஆம்பளை எல்லாம் போட தெரியாம இருக்கேன். நேரே உனக்கு கொலவ போட சொன்னா ஒப்பாரி வைக்கிற பேசாம இருப்பா. நீங்க ஈன் மட்டும் சொல்லுங்க நான் போட. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. கொலவ எப்படி போடுவீங்க? கொலவே ஓடுறதா? அப்ப நீ எதை நினைச்ச? நம்ம கொலாய வேணா போடுற. மொகரே பாரு கொலவ போடுறது எப்படி போடுவே? ஏனா கொலவ போடுறதுல வாய் கை விட்டு வாந்தி எடுக்கற. நம்ம வலக்க அப்படிதான் மாஞ்சரே. இங்க பாரு. என்னது ஆண்டாலும் சரி. மரியாதை தென்பாண்டி சீமையிலே வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சா பொம்பளையால தான் போட்டு குத்துறா. அப்புறம் யார் அடிச்சா மயில அண்ணே யாரு? நான் ஒன்னும் தள்ள தெரியாம இல்ல. சரியான ஆம்பளை தள்ளுற. நீ தள்ளுன்னு சொல்லுவேன். அந்த ஐயா காவல்துறை ஏன் மேல கேஸ் போடுவாங்க. பொம்பளை சொல்றாலும் பொம்பளை மேல போட மாட்டாங்க. இப்ப பூஜா சட்டம் போட்டாங்க பொம்பளையாருக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு தான் அதிகம். நீ ஏதாவது பண்ண நீ என்னைய பாலியல் பலகாரம் பண்ண கூப்பிட்டேன்னு நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். சொல்ல தெரியல பாலியல் பலகாரமா? என்னடா ஒரு விஷயம் சொன்னா அது ஒழுங்கா சொல். பாலியல் பலகாரம் அது பேர் அதானடா. அது கெடுக்கிறது அப்படிதான் சொல்றாங்க. பாலியல் பலகாரம் அது பாலியல் பலகாரம் இல்ல. வேற என்ன? வடை. ஓ வடையா? வடையா? ஆமா. என்னடா வடற? அம்மா வடையை தான கெடுப்பாங்க. இங்க காத்தி ராஜா மரியாதை பேசி ஜெயவரியா. சரி பொம்பளை பிள்ளை ஆயிருச்சேன்னு ரொம்ப நான் மரியாதையா. நானும் ஆம்பளை பிள்ளை ஆயிருச்சேன். ஆம்பளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு போனா போது பொட்டச்சியாச்சுன்னு ஒழுக்கமா நிக்கிறேன். யாரு? நான் போனா போது பொம்பளை பிள்ளை ஆயிருச்சே. நம்ம நாராதுக்கு வந்து இன்னைக்கு அந்த வேலையை செய்யப்படாது. இல்ல நேரம் தான் செய்யணும். எந்த வேலையை? ஒழுக்கத்தை. என்னது அப்படின்னு நான் இருக்கேன். உனக்கு தெரியுமா? சும்மா உனக்கு தெரியுமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓ ஓ ஓ ஏய் ஊ இல்ல ஓ ஓம்பப்படும். என்னது ஓம்பப்படும்? ராசா எங்க ராசா படிச்ச? எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் செத்து போயிட்டாரு. எப்படி உயிரோட இருப்பாரு? ராசி அப்படி ராசி. எத்தனாவது படிச்சிருக்க? 3வது டிகிரி. நான் யூகேஜி செகண்ட் இயர். அத்த நாடக செட்டே லூசு முண்டையா இருப்பாங்க போல. இதுல வர ஜெயபுரியாவால ப்ரொபசர்ல உட்கார்ந்து நாடக பாக்குறாங்க. ஆமா அதனால தான் சார்ல உட்கார்ந்து நாடக பாக்குறாங்க. நீங்க யூகேஜி தேர்ட் இயர். ஏய் செகண்ட் இயர். பெரிய படிப்பா படிச்சிருக்கீங்க. பெரிய விஷயம். ஏய் எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? யாரு? 2 இயர்ஸ் படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு. ஒண்ணேயோட நான் 2 வருஷம் கூட படிச்சிருக்கேன். நான் 3 வருஷம் படிச்சிருக்கேன். 3 பெருசா இல்ல யூகேஜி பெருசா? அவ்வளவு படி. யாரு? யூகேஜி தான் பெருசு. யூகேஜி 3 எடுத்து பெருசு. உனக்கு பெருசுங்க. என்னடா சொல்ற? உன் படிப்பு எல்லாமே பெருசுங்க. இங்க பாரு ஏதாவது பேசினே. அவர்தான் அண்ணன் சொன்னார்ல. நான் யாரை முதல்ல தெரியுமா? நான் யாரை தெரியுமா? நீ யாரா
தெரியுமா? அம்மா எங்க மாமா. அவரோட அத்தை மக தான் நானு. அவர் எங்க அண்ணன். நீ எனக்கு அண்ணன் வேணும். நாங்க பங்காளி. அண்ணன் என்ன சொன்னா கொண்டே வருவேன். அண்ணன்ங்கற எங்க மாமா இவ்வளவு செலவடி நாடகத்துல போட்டு அண்ணன் மருதமணி மாமா வந்து எனக்கு மாமானா உனக்கு வந்து மச்சான் தானே. அப்ப நீ எனக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். இல்ல அவர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. உனக்கு அவர் மாமானா எனக்கு வந்து அவன் தம்பி வேணும். எப்படி தம்பி வரும்? மொறை அப்படி என்ன வண்டில வரல மச்சான் மச்சான் பேசி இருந்தீங்க. அது அப்ப இங்க பாரு நீ ஏதாவது என்னைய பண்ணனா என் மச்சான்ட்ட போட்டு கொடுத்துருவே. நீ உன் மச்சான்ட்ட போட்டு தான் கொடுப்பேன். நான் உன்னை போட்டுட்டு நான் என் மச்சானை கூப்பிடவா? என் மச்சானை கூப்பிடவா? அம்மா மச்சானை கூப்பிடு. அத கூப்பிடுறேன். அந்த ஆளு வெளிய வந்தாப்ல. அந்த ஆளு வெளிய வந்தாப்ல நீ சட்னி ஆயிரோ பாத்துக்க. ஆளு சரியான உயரம். சரியான குண்டு. ஆளு நின்னு அடிச்சாரு நீ செத்துற பாத்துக்க. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் பாக்குறியா? பாக்குறியா? முதல்ல மருதமணியை பாத்திருக்கியா நீ? நீ லூசா நீனு? மாமா எவ்வளவு குண்டா அழகா இருப்பாரு தெரியுமா? யோகி பாபு பாத்திருக்கே அவர் மாதிரியே இருப்பாரு. அண்ணே மதுரைக்கு இவ்வளவு அரவிந்த் ஏத்துக்கணும் முதல்ல. இவங்கள 4 வருஷமா போட தெரிஞ்சால. நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? நீ வந்து தனுஷ் சார் மாதிரி இருக்க, அவர் யோகி பாபு மாதிரி இருக்காரு. இவ்வளவுதான் வித்தியாசம். நிஜமாலே லூசு சிரிக்க தண்டை நாடகத்துல போட்டுருக்காங்க. மாமா கூப்பிடவா? மாமா வந்து உங்க அவ்வளவுதான் இருப்பாரு. உங்க மாமா அவ்வளவு குண்டா இருப்பாரு. உன் வேலையை நீ பாரு. சும்மா மாமா கூப்பிடுறேன், மச்சான கூப்பிடுறேன், அவனை கூப்பிடுறேன். அடங்கி பேசியா? நீ பேசு. சென்னையா இருப்பாரோடா. ரைட்ல போய் உமா லெஃப்ட்ல போய் பிடிச்சாங்க. என்ன நோத்தாமங்கற? தூய தமிழ்ல பேசுறேன். நாங்க நோத்தானா? என்னது? போட்டேன்னு வச்சுக்க. என்ன நீங்க போட்டுட்டாலும் யாரே நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? மாப்ள நோத்தா வாயில வச்சிருந்தாடா. என்னது? என்னடா பேசுற? அவன் என்ன செஞ்சா தெரியுமா? ஒருத்தன் மெட்ராஸ்ல போய் கேக்க நேர்ல ரூட் கேட்டு. ஆக அவன் நோத்தா ரைட்ல சொன்னேன், நோத்தா லெஃப்ட்ல. நான் நினைச்சேன் நோத்தாமனு அம்மா திட்டே அவன் ரூட் கேட்டே தவறுவல. அங்க அதே நம்ம அங்க தமிழ்ல அப்படிதாயா பேசுவாங்க. நம்ம ஊர்ல கோயம்புத்தூர் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். என்னங்க அப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க. எங்க ஊரு கடற்கரை ஏரியா போயிருக்கா? அது எப்படி? அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா அங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? மீனா வேணா? அண்ணா சூடா இருக்கிறான்மாண்ணா? மதுரையில மதுரையில எப்படி பேசாங்க? அந்த பேர் ஒரு ஒரு பாஷைகள் வேற. ஆலையால் வரைக்கும் ஓலையா இருக்காட்டு. ஓலையா நீ பாரு. புதுக்கோட்டை நானும் புதுக்கோட்டைக்காரன் தான். என்கிட்ட வச்சுக்காத. நான் உன்னை வச்சுக்கிறேன். ஒன்னே வேணா வச்சுக்கிறேன். நான் ரெடி. மட்டும் சொல்லு. ஆனா நல்ல நீயே வேர்க்கனே ஒல்லியா இருக்க. நான் இருக்கிற உடம்புக்கு ஒன்னே கல்யாணம் கொண்டு போய் வச்சா அப்படித்தான் இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டு உடம்ப தேத்தி என்னை மாதிரி. யாரு? என்னை மாதிரி சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. ரொம்ப ஒல்லியா இருக்க. வெறும் எலும்பு தான் தெரியுது. இல்ல எலும்பத்தான் தெரியுது. எனக்கு எலும்பு தெரியல. என்னடா சொல்ற? இவன் வித்தியாசமா பேசி. நம்ம பேச வித்தியாசமா தான் இருக்காங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க. என் வேலையை நான் பாக்குறேன். நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். இப்ப நான் உன்னை கெடுத்தனா? நீ தான் என்னைய கெடுத்த. நீ தான் கெடுத்த. நான் செவனேன்னு இருக்கேன். நானா கெடுத்தேன். மச்சான் இவன் தான கெடுத்தான் நீ. ஆமா. மண்டை போந்துவே. ஆமா. நீ தான். நீ தான். அவர் மண்டை மேல சத்தியமா நீ தான் கெடுத்த. டேய் ஓ மண்டை மேல சரி நான் கெடுக்கலைங்கற அப்புறம் கெடுத்தேன். வேற ஏதா பேசல சார் ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்காங்க சொல்லி கொடுத்துடுவேன். சார் பாத்தியா எத்தனை காவல்துறை அதிகாரியே பார்த்திருக்கான். முதல்ல எல்லா ஊருக்கும் காவல்துறை அதிகாரி வந்து பாதுகாப்பு வந்தாங்க. வந்தவொடனே முதல்ல சொன்னா பாருங்க, நாடக கலை, இயல் இசை நாடகம். என்ன நாடகத்தில் தான் இயல் இசை நாடகம், பாட்டு நாடகம் நடிப்பு எல்லாமே இந்த நாடகம். அதுவும் நாடக தந்தை யாரு? சங்கரா சுவாமி எழுது. அதுதான் பெரிய விதம். அவளுக்காக ஒரு ஜோரா கைத்தட்டு கொடுக்கணும். உண்மையிலே எத்தனை காவல்துறை அதிகாரியே பார்த்துருக்கான். நானும் இப்போ எதுவும் பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ அப்படின்னு ஏதோ நன்றி சொல்ல போகிறான்னு நினச்சேன். அந்த நாடகத்தின் மீது அந்த பற்று உண்மையிலே எத்தனை காவல்துறை அது மாதிரி நல்லா ரசிக்கிறவங்க நம்ம ரசிகர்கள் எல்லாருமே. அதே மாதிரி அண்ணே காந்தி வெள்ளை குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து ரொம்ப நன்றி. முதல் எங்களெல்லாம் தேர்வு செய்து போட்டதுக்கு முதல் உங்களுக்கு நன்றி. அடுத்த வருஷம் எங்களே போடுங்க. நாங்க சிறப்பா வந்து நாடகத்தை நல்லபடியா அடுத்த வருஷமும் யாரை போறீங்களோ போடலையோ என்னையும் சேப்படியா போட்டுருங்கண்ணே. நாங்க வாழ்க்கையில 2 பேரும் போட முடியும். இந்த நீ நான் நாடகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது வரைக்கும் போடலையே, இனிமே போட போறாளா? முகரே கடைசி டைல தான் நம்மள கடைசி டைம் தான் பிரிச்சு ஏதாவது பேசல மீன் குழம்புல போட்டு தள்ளி போடுவே. நீ வைக்கிற மீன் குழம்பே விஷம் ஆயிருமா? அப்படிதான் சொல்ற. அப்புறம் ஊத்தி ஊத்தி அதே தான் நக்குற. அப்படி சொல்லாத. அப்பலாம் நான் அவள தாத்தாக்க தாய்மார்கள் குழம்பு வச்சாங்க. எங்க வர்க்கம்ல எவ்வளவு பக்கத்து வீட்ல
அப்படி கேட்பாங்க. வீடு அக்கா, மனமனன்னு. அஞ்சமாக்கா, களிமக்கா, கறி குழம்பு யார் வச்சு அங்கம்மா எப்படிக்கா? அக்கா இருக்கீங்களா? அவன் பேச்சுக்கு எப்படிக்கா வைக்கணும்னா அது சொல்லு. இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா அரைச்சு அம்மியில அரைச்சு இப்ப உள்ள குழம்பு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு குழம்பு இங்க வைக்கணுமா? அப்ப குழம்பு வச்சா இந்த ஊரே மணக்கும். 2-3 நாள் கெடாம. இப்ப குழம்பு வச்சா புருஷன் திருப்பூருக்கு கிளம்பிடுறேன். நீ அப்படிலாம் சொல்லாத கார்த்தி. யாரு? இப்ப இல்லக்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல என்னைய மாதிரிலாம் யாரும் சமைக்கவே முடியாது. நான் அப்படி சமைப்பேன். என்ன அப்படி சொல்ற? கேட்டு பாரு, என் வர்க்க இத்தனை வருஷமா என்னோடதான் இருக்க. உனக்கு வேணா நாளைக்கு கறி குழம்பு வேணா வச்சு தரவா? உனக்கு கறி குழம்பு வைக்க தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. தெரியாதா? எப்படி கறி குழம்பு நீங்க? கிராமத்துல ஒரு மாதிரி வைப்பாங்க, டவுன் சைடு ஒரு மாதிரி வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க? நான் வந்து வித்தியாசமா வைப்பேன். சரி. ஆனா என் குழம்பு சாப்பிட்டவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படி சொல்றீங்க? சரி, நீங்க அப்படி என்ன குழம்புதா? ஆமா, கறி குழம்பு தான்ப்பா. பட்டை, சோம்பு, சீரகம் எல்லாம் தண்ணியில கொட்டி கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வேப்பிலை இருக்கு பாத்தீங்களா? அதை போட்டு வேப்பெண்ணெயை ஊத்தி கொஞ்சமா தாளிச்சுக்கணும். ஒரு 2 கிலோ கறி கொஞ்சமா எடுத்து இந்த ஒரு 5 கிலோ புளியை கரைச்சு அதுல ஊத்தி வச்சீங்கன்னா கறிக்கு புளி சொல்ல விடுறா, ஏன்டா குறுக்க பேசுற? 2 கிலோ கோழி கறிக்கு 5 கிலோ கொஞ்சமா புளி. சரி. புளி நம்ம வீட்டுல இல்லன்னு பக்கத்து வீட்டுல வாங்கி கொண்டாந்து வச்சு ஊத்துங்க. அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். 2 கிலோ கறிக்கு 5 கிலோ புளி. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கு? சிங்கப்பூர்ல இருக்கேன். அங்கதான் இருப்பேன். ஏன்டா மயிறு நான் வருவேன். அடுத்த வாரம் வரேன். 2 கிலோ கறிக்கு 5 கிலோ புளி. அதே மட்டனா இருந்தா கொஞ்சமா 10 கிலோ. நீ சொன்னவன எனக்கு புளிய கரைக்குவேன். நான் குழம்புல புளி தெரியுமா? ஐயோ, எனக்கு நீ புளியா இல்ல, நான் பலியாகிறேன் போல. உனக்கு வேணா சொல்லு, நான் 2 கிலோ கறிக்கு 5 கிலோ புளி. மட்டனா இருந்தா 10 கிலோ, கொஞ்சமா 10 கிலோ. மட்டன் 10 கிலோவா புளியா? புளி 10 கிலோடா, மட்டன் 2 கிலோ தான்டா. கைவுருமா இப்படி சமையல் பேசுறீ. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்கேன். மயிரோட இங்க வர மாட்டேன். கருவாடு பாயாசம் தின்றிருக்கியா? ஐயோ, நான் வரல. உங்க மாமா மறந்து கருவாடு பாயாசமா? ஏன்டா அப்படி பேசுற? அக்கா, கருவாடு பாயாசம் கேட்க அடி சண்டாளி. சரி, பூண்டு கேசரி வச்சு தரவா? அதோட வாய் வைக்கலன்னு சொல்லலாம். என்னது வாய் வைக்கல? கருவாடு. கருவாடு பாயாசம், கருவாடு பாயாசம், பூண்டு கேசரி. நீ கேள்விப்பட்டது இல்லையா? பூண்டு கேசரி. நீ கருவாடு பாயாசம் சொன்னவாரு, அது எனக்கு இப்ப பாயாசம் ஆகுது. உனக்கு அதான் வயித்து கலக்குத மாதிரி இருக்கா? நீங்க வந்து நாளைக்கு உனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வரேன். நாளைக்கு எங்க போற நீ? நான் தேனி போறேன். ஏன்டா? தேனிக்கு புதுக்கு போறேன். அப்ப நீங்க சமையல்ல புளி புளி பரவாயில்ல. உங்க வீட்டுக்காரர் அடுத்த வருஷம் எனக்காக சொல்லு. நம்ம ஊருக்கு என்னை வேண்டி கேட்டு போட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் காலையிலே வந்துரு. நம்ம நாடகம் இருக்காங்க, நான் சமைக்கிறேன். நீங்க சமையல் வீட்ல யார் வீட்ல சமையல் ஏத்து என்னங்க கையெடுத்து கும்பிடுறீங்க? நாடா பட்டி யாருமே வராதீங்க. ஏங்க நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்க? வேணா, இதுவரை நாடா ஏண்டா உங்க வீட்ல யாராவது வீட்ல ஒரு நாள் இருக்கவா? அந்த ஆளு புருஷனுக்கே வைத்து அவனுக்கு புளி கரைச்சணும். நான் சமையல் எப்படி சமைக்கிறேன்? நீ ஆமா, உன் வீட்டுக்காரர் நீங்க எல்லாம் யார் வேணா போங்க. மைசெட்டுக்காரர் இருக்காரு. ஆமாம்மா, அந்த மைக் அதோடவே ஆம்பு பத்தேன் பூசா 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதையும் கட்டுமுட்டா பண்ணணும். ஆம்புனா என்னங்க? ஆம்புனா திருவிடுறது. இந்த அம்மிக்கல்ல அரைப்பமே அதா? ஆட்டுக்கல்லா? ஆட்டுக்கல் அடி, ஓட்டுக்கல். ஓ மை காட். உங்க சரி, பாடு பாடு பாடு. பாசமுள்ள பாண்டியரு படகத்து பவலரு பாட்டு பறக்கிட்டு இருக்க. இங்க வாயா. பைத்தியமாடாவே. பாட்டு பறக்கிட்டு எங்கிட்டு வாயா. ஐயோ, இங்க வாயா. என்ன பாட்டு பறக்க என்ன கிடைக்க போகுது? இங்க வாயா. அங்கே ஒண்ணு கிடக்குது. என்ன பாட்டுன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. அவன் 1000 பாக்கெட் ஒரு பாட்டில் வச்சிருக்கான். அதை வாங்க. பாட்டிலடா இது. ஐயா, உன்னை எதுக்கு கூட்டி வந்தது? பாட்டில் பறக்கிட்டுடா. தொழிலவே மாத்திட்டேன். சரி, ஏன் தொழில மாத்துறேன்? ஏன் மாத்துறீங்க? பாட்டில ஏன் பறக்குறேன்? இங்க மது பிரியர்கள் நிறைய ஆயிட்டீங்க தமிழ்நாட்டுல. ஐயா, மது பிரியர் அதிகமாயிட்டான். அது ஒரு சரக்கு பாட்டில் வந்து 145 ரூபா விற்கிறாங்க. 145 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? வாங்கி குடிச்சிட்டு சரி அந்த பூரா மூத்திரமா போயிரும் உங்களுக்கு. ஆமா, நீங்க குடிக்கிற ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்தேன்டா ஒரு பாலுக்கு 2 ரூபா.
100 பாட்டில் எடுத்தா 200 ரூபா. சரி. 1000 பாட்டில் எடுத்தா 2000 ரூபா. சரி. குடிக்கிறவங்க பூரா கோடிக்கு போங்க, நான் பாட்டில் எடுக்கிற பூரா கோடிக்கு போயிடுறேன். எப்படியோ நீங்க பொறைக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிரணும், நாங்கெல்லாம் குடிச்சு கோடியில படுத்துக்க. கார்த்தி யார் இருந்தாலும் நாடகம் நடந்துட்டு இருக்கு, நாடகத்தை கெடுத்துட்டு இருக்கான். யாருவே நாங்க உங்களுக்கு எடுத்தனா? ஏய் யார் யா நீ முத? ஏய் பாட்டில பொறுக்க போனா பாட்டில பொறுக்க போ, மேடைக்கு என்னத்துக்கு ஏறி வர? யார் யா நீ முத? ஏய் யாரு நீ முத? ஏய் வா, ஏய் விடுமா, ஏய் அம்மா, ஏய் ஏய் நல்லா சொல்லியா, ஏய் இங்க வாயா, ஏய் ஏய் இங்க வாயா, இங்க வாயா, ஏய் கர்ம இவன் எனக்கு புருஷனாக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், அதே மாதிரி சொல்லு, நான் வேணா பாட்டில் போடுறேன். ஏய் 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 இந்தடா, ஏய் ஏய் அவன் எனக்கு புருஷன் உன்கிட்ட யார் சொன்னது? அவன் என்கிட்ட புருஷன் சொன்னானா இல்ல உன்கிட்ட சொன்னானா? நீனே ஆளுக்கு குச்சிக்கிற, நீ என்ன ஊர்ல போய்கிட்டு இருக்க? ஏன்டா கருவாப்பையில டேய், ஏய் யாரு நீ? என்ன மனுஷனா நீ? ஏய் அவன் செருப்பெல்லாம் திருக்கிட்டு இருக்கான்டா. போயிரு மொத மரியாதை. ரெண்டு பேரும் மேடைக்கு வந்தீங்க, எதையாவது எடுத்துக்கிட்டு சாத்தி போடுவேன் பாத்துக்க. ஏய் செருப்பெல்லாம் பொறுக்குறாடா. ஏத்தா பாத்துங்க, இந்த கொலுசெல்லாம் பாத்துங்க தாய். ஏத்தா தாய்மார்களாம் புள்ளைய மொத பாத்துக்கங்க. ஏய் 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 உங்க வீட்டுக்கார அடிக்காதீங்க, நீங்க உங்க வீட்டுக்கார அடிக்காதீங்க. காவல்துறையிட்ட பெட்டு எழுதி கொடுக்க, பெட்டு எல்லாம் தூக்கி போற பக்கமா கிடக்கும். மறுபடியும் புருஷன் சொல்லு, மறுபடியும் பாட்டில் போடுறேன். அக்கா உங்க புருஷன் ஏய் டடா, ஏய் குண்டா இங்க வாடா, ஏய் இங்க வாடா. ஏய் நீ வரியா இந்த டெட் பாடியை கொடுத்தவா? டேய் வரியா இந்த டெட் பாடியை கொடுத்தவா? வரியா இத கொடுத்தவா? ஏய் ஏய் இந்தடா லூசு பண்ணு, அவனை கூப்பிடுறியா? என்ன சொல்ற? ஏன் அநியாயமா ஒரு உசுறு போயிருந்தா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏய் ஏய் கார்த்தி மேடைக்கு வந்துரு. அநியாயமா ஒரு உசுறு போயிரும் பாத்துக்க. ஓரே பாரு மோரே. அப்ப போடா போய் யார்த்த பார் பொறக்குப்பா. ஏய் யாரா யார்? ஏய் 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 ஜர்மா ஏய் புடிச்சு வச்சுக்கடான்னு சொல்ல. ஏன்டா விட்ட? ஏண்டா என்னடா கீழ இறக்கி போடுறாங்க, அப்படியே மாறிட்டா. இந்த காலத்துல இப்படி இருக்கேடா படுவா ராஸ்கல். ஏய் இந்தடா சரி ஒல்லி குச்சா வந்தன வச்சுக்க, நசிக்க போய் பாத்துக்க. ஒல்லி குச்சா ஏய் என்னது உடும்புகாரியா? உடம்பு ஏய் ஏய் விடுமா ஏய் என்ன பாடுன என்ன பாடுன? தாத்தி ஒண்ணு காணாத நந்து காத்தாடி பூலாடுது. என்ன ஆடுது? காத்து
ஆத்தாடி போலாடுதுடா. ஏன்டா கிறுக்கு பையல என்னடா பாட்டு பாடுற? அவன் சங்கீதம் படிச்சாலு. என்னது சங்கீத பெரிய இது பண்ணாத. மதுரையில இசை கல்லூரி. அண்ணே அந்த சங்கீத படி பேசுனேன். நீ என்ன இது? சங்கீதம் படிச்சாலுமா? உங்க பொண்டாட்டி ஓயாம அடிங்க. பொண்டாட்டி சொன்னாதடா மறுபடியும். நீ வேணா 2 குத்து குத்து. அண்ணே கார்த்தி அண்ணே. பொண்டாட்டின்னு சொல்ல நீங்க நல்லா கார்த்தி அண்ணே. அண்ணே. நோத்தா அண்ணன் வர்றா. சம்பளம் அடிக்கிறாங்க அண்ணே. நீ 2 அண்ணே 1000 நான் 2000 ஓட தருவேன். அண்ணே உங்க பொண்டாட்டி இங்க வா உன்னை நான் மாமான்னு சொல்றேன், அவன் எனக்கு அண்ணன்னு சொல்றேன். அண்ணே உங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க. இப்பதான் உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். அவங்க நீ மாமான்னு. ஐயோ இந்த மாடு காலைக்கு தெரியுது. ஐயோ இப்ப சொல்லு, அவன் எனக்கு என்ன வேணும்? அவனுக்கு நீங்க தங்கச்சி நல்லா சொல்ல. உங்க அம்மா கூட அது எப்படி அவ பேச திடீர்னு மாறிட்ட? சொல்லு செல்லம், அவன் எனக்கு என்ன வேணும்? அவங்க உங்க அண்ணன் என்ன வேணும்? உங்களுக்கு அண்ணன் என்ன வேணும்? ஐயோ அவங்களா உனக்கு பொண்டாட்டி வேணும்டா. எனக்கா? ஐயோ இத்தனை வண்டியில வச்சு நம்மளால ஓட்ட முடியாதுன்னு. இது மாதிரி வண்டி எல்லாம் உன்ன மாதிரி ஆள் நல்லா ஓட்ட நான் தாண்டா ஓட்ட முடியாது. நான் அடுத்த வண்டியில மட்டும் ஏறி மட்டும் தானே போவேன். ஓட்ட முடியாது. எனக்கு தெரியும் நீ நேக்கா கழட்டி விட்டுருவாங்க. அவளை எல்லாம் டீசல் போட முடியாது. டீச்சர் இல்ல இன்ஜின் ஆயில். அதே உங்க கொண்டாடி சூப்பர்ல. ஏய் கைவிடுடா. மாமா மாமா ஏன்னா உங்க தங்கச்சி வரணும் சொல்லி வையேனா. என்னடா அங்கிட்டும் பேசுற இங்கிட்டும் பேசுற இதே மாதிரி தான் எலெக்ஷன். பிள்ளை குட்டா நாக்கு செவந்த பிள்ளை கண்ணம்மா, நீ நான் தாண்டி உன் புருஷன் கண்ணம்மா, நெடி முனியம்மா ஐயா என்ன பாட்டே மாறிடுச்சு. என்ன பண்ண எனக்கே தெரியல. நான் தான் ஓம் புரிஞ்சு நம்ம தான் சொல்லணும். அந்த புள்ள என்னை கல்யாணம் பண்ணா நான் தான் புருஷன் மாதிரி பொண்டாட்டி மாதிரி. அத்தங்கர தோப்புக்குள்ளே அத்தங்கர தோப்புக்குள்ளே சம்பளம் உனக்கு நீனு பப்புடு தாண்டா. நீனு பப்புடு தாண்டா. இல்ல அது மாதிரி ஆள் தான் தேவை. அது மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை. நாடகமே சரியில்லைன்னு சூப் பண்ண பண்ணேன். எதுக்குள்ள எடுக்கிற? இதுக்குள்ள கைய விடுற. நீ மேடைக்கு வந்தா அனகத்தா. நீ மேடைக்கு வந்தா உன்னை கட்டி பிடிப்பே. நீ மேடைக்கு வந்தா உன்னை கட்டி பிடிப்பே. இப்ப சொல்லு, அவன் வேணுமா நான் வேணுமா? சத்தியம் பண்ணி சொல்லு, நான் வேணுமா அவன் வேணுமா? சொல்லு மருதமணி. மருதமணி நல்ல முடிவு எடுத்துக்க. வாழ்க்கையில ஒரு தடவை தான் ஒரு அதிர்ஷ்டம் திறக்கும். நான் வேணுமா அந்த குண்டே வேணுமா? தம்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாரியாத்தா கோயில்ல வந்து நீ 8 மணிக்கு வந்தால் சாமி முட்டியா? ஆனா ஆனா சாமி இங்க தானா இருக்கு. சரி சரி யாரும் கார்த்தி வேணுமா நான் வேணுமா? தம்பி ஐயா தொட்டு இருந்தா போட்டு போயிட்டு இருப்பேன். கட்டி பொடிடா கண்ணாலே கண்டபடி கட்டி பொடிடா. அந்த இடத்தில் ஐயோ சார் மேல 2 கேஸ் எழுதிக்கிறீங்க. எங்கேயா நண்டு பிடிக்கிறாப்ல? நண்டு டே நண்டு நண்டு கம்மாக்கில விட்டாங்க.
ஊத்தி சிரிக்கி நீ பாட்டு படிக்கல இப்ப என்னைய தடவுற மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் நானும் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே ஆசை நூறாச்சு வாங்க இது தேவமயிலான்னு கேக்குறேன் ஒரு இடிக்கதாங்களையே யானையை போய் எலி வேளாத்த கதை ஏய் யாடா யானைங்கற யாரு யானை யாரு எலி என்ன தண்ணி ஐயோ செல்லம் போய் தண்ணி எடுத்து வா போடா செல்லம் அச்சா அச்சா பச்சை கிளி எங்கடா புடிச்சீங்க கணங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குது ஏன் கொதிக்குத என் குக்கரில் கொதிக்குத துடிக்குது ஏன் துடிக்குது என் குழம்புல நான் கொதிக்குது கணங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் பொம்பளை விட்டுட்டு எண்ணெய் போட்டு அப்ப அடிச்சு நிஜமா தான கண்ணு தெரியாதோ தூசு முண்டப்படா ஏய் ஜெயப்ரியா எங்க அளவு வத்த புள்ளைய போட்டுருக்கா ஏறி அறுறான். மணி என்ன மணி 12:20 12:20க்கு நான் யாராவது கட்டி பிடிச்சி குத்தனா அதுக்கு நானாடா கிடைச்சேன் ஏண்டா ஒப்பத்தா செத்து போச்சுடா அட வாங்க என் பையன் உங்க மருமே மருமே இல்லை என்னென்ன முறைய மாத்துற உனக்கு குழந்தையா வேணும் ஐயே வேண்டாம் சும்மா ஓட்டுக்கிட்டு நம்ம ஊர் நாடகத்துக்கு இனிமே நம்ம தான் இங்கே உனக்கு குழந்தையா வேணும் அம்மா கூப்பிடுறா ஏய் இந்தடா திரும்ப பாரு அம்மா இரு இருடா, அம்மா அவங்க குடும்பத்துல பிரச்சனை எடுத்துட்டாங்கடா அவங்க வீட்டுல நீ நாடகம் இங்க வா உனக்கு ரெட்ட சொல்லியா இங்க வாடா அப்ப அடங்க மாட்டியே ஐயோ நான் எனக்கு ரெட்ட சொல்லுதே தம்பி, அவர் பொண்ணாட ஒருத்தவரை இவனுக்கு ரெட்ட சொன்னியா சுளிடா இங்க வா சாமி இங்க வா தங்க வா சுபேஷ்கனே மேடைகள் மாறினாலும் வேடங்கள் பல அணிந்தாலும் மக்களின் மனதில் மட்டும் மாறாத சிரிப்பாய் வாழ்பவர் மருதமணி. கண்ணீரை மறக்க செய்து கலகலப்பை பரப்பி வைத்து கவலைகள் கூட ஓடிவிட கலைமொழியில் பேசுபவர் அவர்தான் மருதமணி. ஒவ்வொரு நடிப்பிலும் நயம், ஒவ்வொரு சொல்லிலும் சிரிப்பு, ஒவ்வொரு முகப்பாவத்திலும் மகிழ்ச்சி. அதுவே மருதமணி அவர்களின் மந்திரம். மக்கள் சிரிப்பதே தன் வாழ்க்கையின் வெற்றி என்று மேடையினை தெய்வமாக நினைத்து மனங்களை வென்ற கலைஞர் அவர்தான் மருதமணி. சிரிப்பு ஒரு மருந்தெனில் அதை சிரிப்பு ஒரு மருந்தெனில் அதை மீண்டும் மீண்டும் சென்ற இடமெல்லாம் இலவசமாக வழங்கும் மருத்துவர் அவர்தான் மருத்துவர் மருதமணி.
கலை வாழ்க, அவரின் நகைச்சுவை பயணம் தொடர இந்த கிராமத்தில் மருதமணியை வரவேற்க வேண்டும் என்பதற்காக தேதியை மாற்றி வைத்தோம். அவர்தான் சின்ன கலைவாணர், அவர்தான் மக்களின் நாயகன். ஏனென்றால் ஒரு மனிதனை இன்றைய காலகட்டத்தில் ஈகோ என்பது தன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும். மக்களை சிரிக்க வைப்பதற்காக தன்னை வருத்திக் கொள்வர் என்பது இந்த உலகத்தில் மிகவும் அரிது. அதை இந்த ஏரியாவில் நமது மாவட்டத்தில் என்னுடைய அன்பு சகோதரர் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றேன். நமது இரத்த சொந்தம் நம்முடைய திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா செய்து கொண்டிருக்கிறார். இன்று புதிதாக சேர்ந்து மருதமணி வந்ததுக்கு அப்புறம் மருதமணி மற்றும் கார்த்திக் ராஜா அவர்களுடைய கலை பயணம் இன்னும் அவர்களுடைய ஆயுள் இருக்கும் வரை ஒவ்வொரு தமிழகத்திலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நூலு இடை முதற்கொண்டு செயல்படக்கூட இந்த ஊர்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் நிலை அருள் புரிந்து எங்களது கிராமத்துக்கு வருகை புரிந்த அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் இந்த நாடகம் இங்கு இருக்குது என்றால் அதுக்கு முக்கிய காரணம் 11 நபர்கள் மட்டுமே. அந்த 11 நபர்களும் முக்கியமானவர்கள், அதிலும் முக்கியமானவர்கள் அனைத்து நபர்களுமே என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கிராமத்தின் சார்பாக எங்களுடைய அன்பு அப்பா பாண்டியன் அவர்கள் மருதமணி அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அனைவரும் பலத்த கர ஓசை எழுப்பி சிறப்பு செய்யுமாறு உங்களை இருகரம் கூப்பி கிராமத்தின் சார்பாக உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மஞ்சள் பையில ஏதோ ஒன்று கொடுத்தீங்களா? அதெல்லாம் கொடுக்கலையா? அது நமக்கு தனியா இருக்கான் ஸ்பெஷல். நான் கேட்டேன், ஆட முடிஞ்சுனா தர மாட்டாங்க. இல்லைண்ணே, இடையில கொண்டாந்து தர முடியிருக்கேன். அல்வா கொடுத்தா தேவையா கொடுப்போம் பார்த்தேன். அவங்க புரிச்சும் அருவா வச்சிருக்கேன். அது எங்கள் பெரியம்மா மக தானே. இன்னும் திடீர்னு முறையை மாற்றிட்டேன். அவர் புரிஞ்சு அருவா வச்சுட்டா அப்புறம் என்ன முறையை மாற்றாம என்ன செய்யறது? எங்களுக்கெல்லாம் பொன்னாலே கௌரவப்படுத்திய உண்மையிலே உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் திருவிழாக்கு தான் நாடகம் வைப்பாங்க. எங்களுக்காக இந்த தேதியை மாற்றி நாடகம் வைத்த இந்த விழா குழுவினர்களுக்கும் எனது பாசமிகு அன்பு நாடகத்தை உபயமாக நடத்தி கொண்டிருக்கிற காந்தி வெள்ளையின் குடும்பத்தாருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் பெரியவர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் அப்பா ரவி பிரசாந்த் எனக்கு தேதி கேட்டார். ஏன்னா அந்த தேதி இல்லைங்கப்பா. அப்போ என்னைக்கு உனக்கு தேதி இருக்குன்னு கேட்கும்போது இந்த தேதி தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இல்லை ஓன் தேதிக்கே அந்த கிராமத்தில் நாடகம் நடத்துகிறோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவன் கொடுத்த எனக்கு ஒரு பெரிய வரம். என்னை விட பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த ஒரு வரப்பிரசாதம் யாருக்குமே கிடைக்காத வரப்பிரசாதம்னா அது எனக்கு தான். எனக்கு எங்கள் இருவருக்கும் உள்ள தேதிக்காக இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இந்த கிராமத்தார்களுக்கும் கிராமத்தில் உள்ள இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் என்னை பார்த்தா தாய் குலங்க தான் எங்களுக்கு முதல் ரசிகர். தாய் குலங்கள் மனசில் இருந்துட்டாலே நம்ம எப்போவுமே மனசுலேயே இருப்போம். இளைஞர்களும் தாய் குலங்கள் தான் எங்களுக்கு ரசிக பெருமக்களே. இந்த கிராமத்தார்களுக்கும் இங்கே வாழக்கூடிய கிராமத்தில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பும் அதுலேயும் காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர் காரைக்குடிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களை பாராட்டுறாங்க, வாழ்த்தி இந்த கவிதையோடு அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஆமாம், வந்தோடனே எனக்கு கை கொடுத்து நாங்கள் காரைக்குடிலேருந்து வந்திருக்கோம். ஐயா உங்கள் நாடகத்தை பார்க்குறது. உங்கள் ஊர் வேற ஊரா? இந்த நாடகம் பார்க்கறக்கா அவர் வந்திருக்கின்றார்கள். ப்ரொஃபஸர், காவல்துறை அதிகாரிகள், அதிகமான ரசிகர்னு சொன்னால் காவல்துறை அதிகாரிகள். எங்களை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை எல்லாம் காண்பதற்காக வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய காந்தி வெள்ளையன் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய இன்னைக்கு இந்த கிராமம் ஒவ்வொருக்குள்ள இருக்குன்னு சொன்னால் உலகமெல்லாம் போகுதுன்னு சொன்னால் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். ஏன்னா நம்ம நாடகம் எங்கே நடக்குது, என்ன மாவட்டம், என்ன தாலுகான்னு பார்க்கணும்னா ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியை போட்டிங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம நாடகம் எங்கே எந்த ஊரில் எந்த ஏரியாவில் நடக்கும் என்பதை அதிலே அறிவிச்சிருவோம். எல்லாரும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற இது உனக்கு அவர் கவிதை எழுதி கொடுக்க நீங்க கேப்புல கிடா விட்டுக்கிட்டு இருக்க. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வேலையை முடிச்சிடறேன்னா. உனக்கு மெனக்கட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு பாரு.
மணி முத்து சுடர் உண்மையானுமே அவர் யோசிச்சு எழுதியிருக்காரு பெரிய எழுதியிருக்காரு. நீ சுடர் திணிக்க பாக்குறியடா. அதுவும் தமிழ்ல எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அது கவனிச்சீங்களா அவர் பேசுறதா? உள்ள போயிட்டா கிட்டத்துல உட்கார விடாது. அதுக்கு தானே இப்பயே கொஞ்சம் கட்டி ரசீது போட்டது வந்து மேல நடிக்கிறதுக்கு, உழப்புறதுக்கு இல்ல, ஒழுக்கமா. அண்ணே அப்படி பேசாதீங்க. அண்ணன் என்னன்னு சொல்லாத. ஏய் ஜனப்பிரியா, ஏய் போடாங்கிட்டு நீ பேசுமா. அண்ணே என்னமோ சொல்றாரு. தாத்தா நல்லா இருக்காளா? உனக்கு சேலை கட்டல. சேலை அரை போய் மோதிரம் அடித்தாரு. உனக்கு என்ன என் உலகமே நின்ற. அது நேத்து, இது இன்னைக்கு. அண்ணா மேடைக்கு ஊர் குளத்துக்கு தான் நன்றி இல்லைண்ணா. நேத்து வந்தாங்க டாக்டர் அத்தும் இல்லாம பொத்தும் இல்லாம என்னையா சொல்ற? பாசமுள்ள பாண்டியர், பாசமுள்ள பாண்டியர், என்ன ஒரு மாதிரி நெருக்கிது? ஏன் என்னாச்சு? இடுப்பிடுப்ப புடிச்சுக்கிச்சா? இடுப்பிடுப்ப புடிச்சுக்கிச்சா நிக்கிறா? என்ன ஆச்சு? ஒரு பொம்பளை படம் தொட்டுன்னு இவ்வளவு கூச்சமா இருக்கு என்ன? ஏங்க எங்கள் 3 பேரையும் பாராட்டி அதுல 100 ரூபா சேர்த்து வாங்க. தருவா எடுத்துட்டாரா பாக்கெட்டை விட்டு. முடியாது அண்ணா இது வந்து அன்பால கொடுக்கறது. நீ என்னவோ கோயில் வரி போட்ட மாதிரி. நான் சொல்லவா? எனக்கு நான் சொல்லவா? நான் 300 ரூபா எடுத்துக்கிறேன், நீங்க 100 ரூபா. அவன் விவரமா இருக்காடா. அவங்களுக்கு 3 1 2 ஏய் என்னையா சொல்லி தலையிற முகர கட்ட? 2 பொந்து ஒரு சந்தம், ஏய் ஏய் 2 பந்து ஒரு சந்தம். அண்ணன் நட பேச்சு மத்தா போடு. எங்களுக்கு 3 பேரையும் பாராட்டி அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய எனது அன்பு சொந்தங்கள் இளைஞர் மன்றத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி. அண்டி கலந்த தம்பி 500 நீனே வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன். எங்கள் மூவருக்கு மண்மணிப்படுத்தி குறப்படுத்தி அன்புகளுக்கு நன்றி நினைக்கிறேன். வணக்கம். லூசு பயல இங்க வா. இந்த பாட்டில் மோரே பாரு மோரே. 500 ரூபாய் கேட்குற. சும்மா இந்த இதெல்லாம் பண்ண நான் 100 ரூபாய்க்கு கேட்கலாம். முகரைய பாரு முகரைய. எங்கும் புகழ் துவங்க நானும் நான் துவங்க அன்னையானே சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே.
பார்த்தக்கு சாமி வந்து இன்னைக்கு தாண்டா யாரா சட்டி கலந்த ஒரு சாமி வந்து எனக்கு இருக்குமே. நான் என்ன பார்த்தேன்? எல்லாம் என்ன சாமி வந்துச்சு? என்ன கலர்ரா? இன்னுமே பார்க்கல, பொந்து புளி கருப்புடா. அது என்னடா அப்படி ஒரு சாமி? பொந்துக்குள்ள கருப்பா இருக்கா? ஆடி மாசம் வந்தாத்தே ஆடுவேன். இப்ப என்ன செஞ்ச? மேடை புதுமடையா இருக்கு, அளந்து பார்த்தேன். நீ 6000 மெனக்கட்டு அடிச்சுக்க. அது கண்ணன்னா அந்த முத்துராஜம் அடி போட்டு சதக்கு சதக்கு சதக்குண்டு. அண்ணானே நானே குண்டிய தொடுக்கும். என்னங்கடா பண்றீங்க? நீ என்னடா முன்னாடி கும்பிடுற, அவன் என்னடா ஐயோ ஏய் என்ன ஏய் எதுக்கு இப்படி கும்பிடுற? 30 நாள் உன்னை போட்டுட்டே இருக்கலாம் நாடகத்துல. ஐயோ தம்பி, நாடகத்துல போற மாதிரி தெரியலடா. அவனே 2 பேரும் சேர்ந்து அந்த புள்ளைய கொண்டு போடணும். இப்ப எதுக்குடா அந்த புள்ளைய குண்டிய தொட்டு கும்பிடுற? ஏய் மைக் யாருக்கு குலதெய்வம்? நமக்கு தான். அவங்களுக்கு குலதெய்வம். ஆமா. ஆர்டர் வந்து கண்ணன் அவருக்கு. குலதெய்வம், பெட்டி அண்ணன் குலதெய்வம், ஆமா. மிருதங்க முத்துராஜ் குலதெய்வம், தாளா ஐயாவு குலதெய்வம். ஆமா. உனக்கு முன்னாடி குலதெய்வம், எனக்கு பின்னாடி குலதெய்வம். ஓஹோ, அண்ணே ஓனர் அங்க இருக்கேன். நீங்க யார் ஓனர்? நீங்க ரெண்டு பேரும் ஸ்டெப் ஓனர் யாரு? அங்க இருக்கேன். ஹலோ ஏய் அவனுக்கு இங்க வாங்க. ஓனருக்கு. இங்க வா. யாரு ஓனர்? என்ன சொல்றேன் நானு? உங்களை யாரு? நான் உங்களை வந்து முத்துமாரி தாயான்னு நினைக்கிறேன். இந்த முத்துமாரி கோயிலுக்கு வந்து நாங்க 2 பேரும் பங்காளி. இவன் 6 மாதத்துக்கு இவன் பொங்க வைப்பேன், 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பொங்க வைப்பேன். என் புருஷன் கடைசில உங்க புருஷன் ஓனர் என்ன கோயிலுக்கு ஓனர் எல்லாம் நாங்க மொத்தமா போட்டு கட்டினது. கடைசில உங்க புருஷன் நமக்கு பொங்க வச்சிருவேன். எதுக்குண்ணே புருஷன் எதுக்கு வர்றா? அது தாய் நம்மளுக்கு முத்துமாரி ஆத்தா. முத்து மாரியா குத்து மாரியாடா? ஏய் நான் பாடு காரணம் நீ நீயோடு காரணம். தன்னானே நானே நானே. இது என்னடா ஆட்டம் புதுசா இருக்கு? வாங்க 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 வரவே இருக்கு. ஏய் நான் ஆடுறமா நீ ஆடுறமியா? நல்லா வாங்கன்னா இப்படி சொல்லணும்டா. நீ இப்படி நீ என்னடா இது? ஏய் இங்க இரு, ஒழுக்கமா ஆடு மருதமணி. ஒரு வெட்டுக்கு தான் உனக்கு சம்பளமே. இந்த வெட்டு வெட்டுவாரு. ஏய் எங்க அண்ணன் நீ வெட்ட சொல்லுவேன். அண்ணே அதே மாதிரி பண்ணி வெட்டுற. இந்த மாதிரியா? அதே மாதிரி. தன்னானே நானே அசிங்கப்படுத்தாத. ஆடுறான்னு அங்க என்னடா பாக்குற? உன்னேட்டு பெரியதா ஏன்டா அந்த புள்ள ஆடுற படம் ஆடுச்சடா. என்ன இருக்கு ஆட்டு இருக்கு. அவன் ஆட சொல்லு. எங்க அண்ணன் ஆட்டுவா இருப்பேன். தன்னானே நானே நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். என்ன பண்ணா? லவ்னா காதல். அப்படின்னா அந்த பையன் உங்களை விரும்புறாரா? எதுக்கு விரும்புறாரா? தும் சே பியார் கத்தே. அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாதா? ஒரு நாளைக்கு 2 தடவையா என்னது? காங்கட்டு போடுறது. சடார் மடார். பகல்ல ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை. சங்கு சா பொந்து சா.
போ நீ மூஞ்சில முடியாது. ஏய் சும்மா சொல்றா யா சொல்லு. மன சங்கடப்படுற மாதிரி நீ ஏய் சும்மா சொல்லு என்ன சங்கடப்படுற? கடுப்பா இருக்கு எனக்கு. சரி விடு கோபப்படாத. பிள்ளைக்கு மேல என்ன நீ ஒரு என்ன? சரி விடு சொல்லு என்ன? அது சொல்றாங்க வேணா நீ மன சங்கடப்படுற. எல்லாம் சொல்ல அவன் என்ன சொன்னான்? அவன் சொல்றா உங்களால முடியல நான் நோத்தால அனுப்பிட சொல்றேன். அம்மா வாங்கல உங்க தண்டையில வா வா பாத்து யாரு வா. தியா ப்ரூட்ஸ் பழக்கடை அன்னை மலேசியா உரிமையாளர் செந்தில் அவர்கள் சார்பாக எங்களுக்கு அவன் புருஷன்ட்ட சொல்லி எப்படியாவது வெட்ட சொல்லி போறேன். இவனை என்ன மாதிரி துடைக்கிறா? அது நெகம் வெட்டல. ஆனா எப்படா உனக்கு மட்டும் ஓகே? பால் கேட்டீங்களே உள்ள பால் இது இருக்கு. எங்க 3 பேருக்கும் தியா ப்ரூட்ஸா என்ன சொன்னாப்லையே தியா புழு பழக்கடை சிங்கப்பூர் மலேசியா உரிமையாளர் அன்னை செந்தி அவர்கள் சார்பாக எங்க 3 பேருக்கு 500 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். கணக்கு சரியா வரலையே 300 வேணா 100 ரூபா மிச்சாருங்க. எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய பழக்கடை உரிமையாளர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் எங்கள் 3 சார்பாகவும் நன்றி அடைந்த வணக்கம். இன்னொரு 100 ரூபா எடுத்து ஆளுக்கு 400 ரூபாயாச்சா தருவாங்க. என்னது பூரா உனக்கு தான். ஏய் ஏடா நேற்று 2 டீயும் 2 பலரமும் கேட்டேன் எனக்கு மாட்டேன்னு சொன்னேன். உனக்கு மாட்டேன் ஐயோ எனக்கு விட்டுருக்க 50 சென்ட் வயக்காடும் உனக்கு தான். வண்டி டிவி கட்டணும் ஞாபகம் இருக்கா? நானும் தான் கட்டணும். நீ கட்டுற டிவி இல்லை காதல பண்ணிடுமா? என் காதல் எப்படி காதலிமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? காதல் இல்லாதது காட்சியாகுமா? கண்ணே காமும் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமும் தெய்வம் தந்த காத்து கையில் 2 கோடு 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 உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் பொது இடைவிடாமல் நகம்படாமல் கட்டில் பூவேணி கையாளமா? காதல் இல்லாதது காட்சியாகுமா? இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேரவே காதல் இங்கே சேரவே கொஞ்சம் சாய்ந்தால் கொஞ்சம் சாய்ந்தால் மார்பில் தாங்கவே ஒன்றில் ஒன்றாய் சேரவே உன்னில் என்னை சேரவேணும் பொது இடைவிடாமலோ நகம்படாமல் கட்டி பூவேணி கையாள மாட்டேன். காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? இல்லாமலே ஒரு காட்சி